நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பாரதி, என்ன பாரதி, நைட்டே எங்கேயும் வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? போணுமா? என்ன பாரதி, என்னமோ மாதிரி பேசுற? ஏய், அப்பா விஷயமா வக்கீல் ஏதாவது சொன்னாரா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப என்னன்னு சொல்ல. ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல, விடுமகா. இல்ல பாரதி, நீ கொஞ்ச நாளாவே என்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிற. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மகா. எனக்கு தெரியும். நான் எந்த விஷயத்தையும் கேட்டு கஷ்டப்படக்கூடாதுன்னு நீ எதையும் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. நீ இப்படி மறைக்கிறதா ரொம்ப கஷ்டமா இருக்கு பாரதி. மகா, எனக்கு மாமா எப்படி வெளியில கொண்டு வர போறோங்கிற பயத்தை விட உன்னையும் சுசி நினைச்சாதான் ரொம்ப பயமா இருக்கு. என்ன சரி, சுச்சிய நினைச்சு நீ ஏன் பயப்படுற? ஏன் பாரதி, சுச்சிக்கு என்ன? சுசிக்கு இப்ப நடக்கிற எந்த விஷயமும் தெரியக்கூடாது. தெரிஞ்சா மறுபடியும் அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரணும்னு தான் அவட்ட நிறைய விஷயம் சொல்லாம மறைச்சோம். ஆனா அவ நேத்து நைட்டு என்னாச்சு பாரதி? அவ நேத்து நைட்டு தூங்காம இருந்தா மகா. நான் தான் அவளுக்கு டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சுட்டு வந்தேன். அவ நல்லா தூங்குறான்னு நான் அங்கிருந்து வந்துட்டேன். அப்புறம் அவ தூக்கத்துல எங்க அப்பா எதுவும் செஞ்சிடாதீங்க, எங்க அப்பா தூக்கல போடாதீங்கன்னு. எங்க அப்பா எந்த தப்பும் பண்ணல, அந்த கொலை நான் தான் பண்ணேன்னு. அந்த கொலை நான் தான் பண்ணேன், என்ன தூக்கல போடுங்க, எங்க அப்பா விட்டுருங்கன்னு. நடந்த கொலைக்கு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், என்ன தூக்கல போடுங்க அப்படின்னு தூக்கத்துல என்னென்னமோ வளர்றாமங்க. நம்ம எல்லாரும் மாமா கேஸு வக்கீல்னு அடையிறதுனால சுசிய பாத்துக்கலன்னு நினைக்கிறேன் மகா. ஆமா பாரதி, அப்பா இருக்கிற வரைக்கும் அவளை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. அடிக்கடி டாக்டர் கிட்ட செக்கப் கூட்டிட்டு போவாரு. ஆனா இப்ப நம்ம எல்லாரும் அப்பா விஷயத்தால அவளை மறந்துட்டோமோன்னு தோணுது. ஆமா மகா, அதுவும் இல்லாம எல்லாரும் எப்போ வீட்டுல இருக்கிறது இல்ல. நேத்து நான் இருந்தனால டேப்லெட் கொடுத்து தூங்க வச்சேன். ஆனா அவ டெய்லி டேப்லெட் போடாம இருந்தா டாக்டர் சொன்ன மாதிரி அவ சீரியஸ் ஆகிறதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு மகா. இங்க இருக்கிற பிரச்சனையில அவளையும் ஏன் கஷ்டப்படுத்தணும் பாரதி? பேசாம சுச்சிய தாத்தா வீட்டுக்கே அனுப்பிடலாமா? ஏய், என்னம்மா இப்படி பேசுற? அவ படிக்கிற பொண்ணு, அவளை அங்க அனுப்புனா அவ ஸ்டடிஸ் ஸ்பாயில் ஆகாது. பாரதி, அவளுக்கு இப்ப ஸ்டடீஸ் முக்கியம் இல்ல, உடம்பு நல்லா இருக்கிறது தான் முக்கியம். ஒரு வருஷம் காலேஜ் போலனாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் வேற ஒரு காலேஜ்ல சேர்த்துடலாம். அதுக்குள்ள மகா, நாமளே ஒழுங்கா பாத்துக்கிட்டா அவ சரியாயிடுவா. அதுவும் இல்லாம இவ்வளவு நாள் தாத்தா வீட்டுல இருந்துட்டு இப்பதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. அப்பா அக்கா அப்படின்னு செட்டில் ஆயிருக்கா. அதுக்குள்ள ஏன் அவளை தாத்தா வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிற? பாரதி, இப்ப நாம இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம என்னதான் சுச்சிய நல்லா பாத்துக்கிட்டாலும் அவளுக்கு அப்பா இல்லாத ஏக்கம் நிச்சயம் இருக்கும்ல. அதுவே தாத்தா வீட்டுல இருந்தானா அட்லீஸ்ட் இந்த விஷயத்த மறக்கவாது ட்ரை பண்ணுவா. தாத்தா வீட்டுல விடுறது ஓகே, ஆனா அங்கேயும் அவளுக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா? அதெல்லாம் தாத்தா பாத்துப்பாரு. சின்ன வயசுல இருந்து அவ அங்க வளர்ந்ததுனால நம்மள பெருசா மிஸ் பண்ண மாதிரி இருக்காது. கொஞ்ச நாள்ல நார்மல் ஆயிடுவா பாரதி. ஆனா என்ன காரணம் சொல்லி சுசி எங்க கூட்டு போறது? நான் அவகிட்ட ஏதாவது சொல்லிக்கிறேன்.
நீயும் அவளும் உடனே கிளம்புங்க. இன்னைக்கே போய் அவளை விட்டுற. மத்த வேலைய வந்து பாத்துக்கலாம் பாரதி. நான் தாத்தா கிட்ட நீங்க வர விஷயத்த சொல்லிடுறேன். சிவா, ஏன் அமைதியா இருக்க? எதுவும் பேச மாட்டியா? என்ன பேசணும்னு சொல்லு, நான் பேசுறேன். என்ன நக்கலா? நக்கல் பண்றது நானா இல்ல நீயா? நான் என்ன பண்ண? நீ எதுவுமே பண்ண மாட்டியா? அதான பிரச்சனை. ஒழுங்கா காலேஜுக்கு வரது இல்ல, காலேஜுக்கு வந்தா கிளாஸுக்கு போறது இல்ல, கிளாஸுக்கு போனா சரியா ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்றது இல்ல. நீ முழுசா நார்மலாவே இல்லைன்றா. அப்பா இந்த நிலைமையில இருக்கும்போது நான் எப்படி நார்மலா இருக்க முடியும்? சோபா, எப்ப எதை கேட்டாலும் இந்த ஒரே டயலாக ரெக்கார்ட் பண்ண மாதிரி சொல்லினே இருப்பியா? உங்க அப்பா என்ன புடிச்சு ஜெயிலியா போட்டிருக்காங்க, ரிமைண்ட் தானே பண்ணி வச்சிருக்காங்க. இன்னும் கோர்ட்டு கேஸ் ஜட்ஜ்மெண்ட்னு ஒரு தர்மீக எபிசோடே இருக்கு. ஆனா அது வரைக்கும் அப்பா ஜெயில கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்கணும். நீ ஏன் அப்பா ஜெயிலுக்கு போனதா நினைச்சிட்டு இருக்க? வெக்கேஷனுக்கு சிங்கப்பூர் ட்ரிப் போனதா நினைச்சுக்க. விசா முடிஞ்சதும் திருப்பி வரா மாதிரி அப்பா கேஸ் முடிஞ்சதும் திருப்பி வந்துருவார்ல. உனக்கு என் கஷ்டம் புரியாது சிவா. என்னது? உன் கஷ்டம் எனக்கு புரியலையா? உன் கஷ்டம் புரியாம ஜெயிலுக்கு போற அளவுக்கு போனா இப்படிலாம் பேசாதுன்றா. இல்ல, நான் அத சொல்லல. எங்க வீட்ல நடக்கிற பிரச்சனைய சொன்னேன். வீட்லயா? வீட்ல என்ன? அதான் வீட்ல எல்லாரும் இப்ப சேர்ந்துட்டீங்களே, ஒன்னா ஒரே வீட்ல தானே இருக்கீங்க? ஆமா, ஆனா நாங்க ஒரு பக்கம், ஜனனி ஒரு பக்கம், மகாபாரதி ஒரு பக்கம் இருந்தப்ப கூட எல்லாரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் ரொம்ப அன்பாவும் அக்கறையாவும் தான் இருந்தோம். இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ நான் ஏதோ ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இப்ப எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்போ நான் ஏதோ ரொம்ப தனியா ஃபீல் பண்றேன். எல்லாருக்குள்ளயும் ஏதோ வெளியில சொல்ல முடியாத ரகசியம் இருக்கும்னு தோணுது. ஏன் அப்படி? ஆமா சிவா, நாங்க எல்லாரும் வேற வேற வீட்ல தனித்தனியா இருந்தப்ப கூட, சண்டை போட்டுட்டு இருக்கும்போது கூட எல்லாரும் ஒத்துமையா தான் இருந்தோம். தனித்தனியா இருந்தப்ப இருந்த சந்தோஷம் இப்ப நாங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிறப்ப சுத்தமா இல்ல. ஏன் அப்படி? ஏன்னா அப்ப எங்க கூட அப்பா இருந்தாரு. எல்லாரும் அவரு சொல்றது மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தோம். புரியுது. ஆனா உன்னிந்திரா, நான் மத்தவங்கள மாதிரிலாம் இல்ல. 100% உனக்காக உண்மையா இருப்பேன், அது கேரண்டி. நான் உன்கிட்ட சீரியஸா பேசிட்டு இருக்கேன் சிவா. நான் மட்டும் உன்கிட்ட காமெடியா பண்ணிட்டு இருக்கேன்? நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். ஐ வில் டூ எனிதிங் ஃபார் யூ இந்திரா. நீ எனக்காக பேசிட்டு இருக்க, நானே எங்க அப்பாவுக்காக பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன எவ்வளவு பிடிக்குமோ அதை விட எனக்கு எங்க அப்பாவை ரொம்ப பிடிக்கும் சிவா. அது சரி இந்திரா, இப்ப எனக்கு இருக்கிற ஆர்வமும் வேகமும் உங்க வீட்ல இருக்காங்க 2 மருமகன், அவங்களுக்கு இருந்து எதனா ஆக்ஷன் பிளாக் பண்ணியிருந்தா தானே ப்ரோமோல வந்திருப்பாங்க, எதனா பெருசா நடந்திருக்கும். they are what doing there? அவங்க 2 பேரும் அப்பாவை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு கூட அது விஷயமா தான் வெளியில போயிருக்காங்க. அதான் அவங்க பாத்துக்கிறாங்களா, அப்புறம் எதுக்கு சும்மா அதே நினைச்சு பயந்துட்டு இருக்க? அப்பா என்ன சொன்னாரு உங்ககிட்ட? இந்த பிரச்சனை எல்லாம் மறந்துட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாருன்னு தானே சொன்னாரு. நீ அந்த வேலையை பார்க்காம வேற எந்த வேலையை பார்த்துன்னு இருக்க? உனக்கு இதே மாதிரி இருந்தா உங்க வீட்ல ஃபீல் பண்ண மாட்டாங்களா? மாட்டாங்க. ஏன் நீ எனக்காக ஃபீல் பண்ணுவியான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஒரு நாள் என்ன போலீஸ் சந்தேக கேஸ்ல புடிச்சுன்னு போனதுக்கு எங்க ஏரியால இருக்கிற எல்லா பசங்களுக்கும் ஏதோ சுதந்திர தின விழாக்கு சாக்லேட் கொடுக்குற மாதிரி கொடுத்து செலிப்ரேட் பண்ணிருக்காரு எங்க அப்பா. உனக்கு தெரியுமா, வெறும் 1/2 கிலோ சர்க்கரைக்காக தான் எங்க அப்பா என்ன ரேஷன் கார்டுலயே பேர் வச்சிருக்காரு. விளையாடாத சிவா. நானும் உன்னை சிரிக்க வைக்க என்னென்னமோ ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா நீ சிரிக்கவே மாட்டேங்கிறிய. நான் என்ன அவ்வளோ மொக்க ஜொக்காவா அடிக்கிறேன்? யூடியூப்ல எவ்வளோ ஹிட்டு தெரியுமா? எதனா பார்த்து பண்ணு. சிரிச்சியா? இத முன்னாடியே பண்ணிருக்கலாம்ல. இப்ப கூட நான் உனக்காக தான் சிரிக்கிறேன் சிவா. என் முழு சந்தோஷமும் என் அப்பா தான். அவருக்காக நீ சரண்டர் ஆயிருக்க கூடாது, நான் தான் சரண்டர் ஆயிருக்கணும். என்னாலதான் எல்லாமே. என்னது சரண்டர் ஆயிருக்கணும்? சரண்டர் ஆவறது
ஆகுதுன்னு அவ்வளவு சர்வசாதாரணமா சொல்ற? சரண்டர் ஆனா வர வலி, வேதனை, ஸ்ட்ரெஸ்லாம் என்ன மாதிரி சரண்டர் ஆனவங்களுக்கு தான் தெரியும். அன்னைக்கு இது தெரியாம போய் சரண்டர் ஆனதுக்கு நான் அடி வாங்கி வந்தேன் தெரியுமா? அடிச்சாங்களா? அன்னைக்கு அடிக்கவே இல்லைன்னு சொன்ன. அடிக்கலன்னு தான் சொன்னேன், கொட்டலன்னு சொன்னா. அந்த ஆளு ஸ்கூல் பசங்களை கொட்டுறா மாதிரி கொட்டுறான். அந்த கொட்டு பைக் வச்சிருந்த தலை கொட்டியே படிய வச்சிட்டான். எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ற, இந்த மாதிரி முடிவுல அதுவும் பண்ணாத. ஆமா, நீ பொய் சொல்றேன்னு அவர் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாரு? இல்ல, நான் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகி தான் போனேன். ஆனா ஒரு நாய் எல்லாத்தையும் கெடுத்துடுச்சு. யாரு நாய்ங்கிற? நீ வேறமா சும்மா விளையாடிக்கிட்டு. அந்த குணா வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு, அதை சமாளிச்சுட்டு எப்படி அவங்க வீட்டுல போன அந்த போலீஸ்கார் கேட்டாரு. நானும் அந்த குணா ஒரு நாயை வளர்த்திருக்கான் போல அப்படின்னு. நான் போற நேரம் பார்த்து அந்த நாய் நல்லா சாப்பிட்டு தூய் நின்ச்சா, அந்த கேப்ல போய் கொலை பண்ணிட்டேன்னு ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். இப்ப டாம்பார் ஒரு அரை. அப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வீட்டுல நாய் இல்ல, அவர் என்ன போட்டு வாங்கியிருக்காருன்னு. அன்னைக்கு அந்த குணா மட்டும் ஒரு நாயை வளர்த்திருந்தா இன்னைக்கு உங்க அப்பா வெளியே இருந்திருப்பாரு, நான் உள்ள இருந்திருப்பேன். நீ மட்டும் நான் தான் கொலை பண்ணேன்னு போய் அவர்கிட்ட நின்னு வச்சுக்கேன், அந்த போலீஸ் உங்ககிட்டயும் கேள்வி கேட்பாரு. என்ன ஒண்ணு, என்கிட்ட கேட்ட மாதிரி அள்ளி சில்லி கேள்வி எல்லாம் கேட்க மாட்டாரு. உனக்கு என்ன எல்லா விஷயமும் தெரியும், அதனால இன்டெலிஜென்ட் தான் கேட்பாரு. அந்த குணா அடிப்பட்டு கிடந்தானே, அவன் குப்புறப்படுத்திருந்தானா இல்ல மல்லாக்கா படுத்திருந்தானா, இல்ல அவன் லெஃப்ட் கை மேல இருந்துச்சா ரைட்டு கை கீழே இருந்துச்சான்னு உன்னை 1008 கேள்வி கேட்பாருமா. இப்ப நான் கேக்குறேன், அவன் குப்புறப்படுத்திருந்தானா இல்ல மல்லாக்கா படுத்திருந்தானா? அது பாரு, இப்ப நான் கேட்டதுக்கே உன்னால சரியா பதில் சொல்ல முடியல. அங்கெல்லாம் போனேன்னு வச்சுக்கிய, முதல் கேள்வியில நீ காலிமா. அக்யூஸ்ட் மாதிரி இருக்க என்னையே இருந்தாலும் நம்பல, நீ வேற பால்குடி மாறாத பாப்பா மாதிரி இருக்கிற. உன் மூஞ்சிக்கு அதெல்லாம் செட் ஆகாதுன்றா. இது மாதிரிலாம் நீ யோசிக்காத, புரியுதா? இப்ப நான் என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ணாத. அதான் உங்க மாமா வந்து எல்லா விஷயத்தையும் பாத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றல, அவங்க அப்படியே பாத்துட்டே இருக்கட்டும். நீ படிக்கிற வேலையை மட்டும் பாரு, ஓகே? நீ ஏமா இந்த ஒரே ரியாக்ஷன்ல இருக்க? டீனெண்டு உன் க்ளோஸ் அப்ல தான் முடிப்பாங்க, கொஞ்சம் சிரி. தெரியுமா, ஜனங்க தாங்க மாட்டாங்க. நம்மளையும் க்ளோஸ் அப்லாம் எடுத்தா கட் பண்ண மாட்டாங்க. என்னப்பா இது, என்னென்னமோ நடக்குது. ஏதோ போராத காலம்னு நினைக்கிறேன். இவருக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? விஷயத்தை கேட்டு உடனே புறப்படலாம தான் நினைச்சேன். ஆனா மகாதான் போன் பண்ணி நீங்க வர விஷயத்த சொன்னா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் வீடே அமைதி இல்லாம போச்சு. யாரும் ஒழுங்கா சாப்பிடுறது இல்ல, தூங்குறது இல்ல. எல்லாரும் மாமா நினைப்பாவே தான் இருக்காங்க. இருக்காதா பின்ன? மாப்பிள்ளதான் அந்த குடும்பத்துக்கு ஆணிவேரா இருந்தாரு. அவரே இல்லைன்னா எல்லாராலையும் எப்படி தாங்கிக்க முடியும்? நானே அந்த விஷயத்தை கேட்டு ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டப்பா. சுசி, ஏன் அழுற? இல்ல, என்னாலதான் அப்பாக்கு இந்த நிலைமை. ஏய் சுசி, அப்பெல்லாம் எதுவும் இல்ல, முதல்ல அழாத. சுச்சி, அப்பாவுக்கு எதுவுமே ஆகாதம்மா. நாங்களே இவ்வளவு பேர் இருக்கிறோம்ல, உங்க அப்பாவை விட்டுருவோமா? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தாத்தா சொல்றேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேம்மா, நீ உள்ள போ. அழாம உள்ள போ சுச்சி, போ. இப்படித்தான் தாத்தா, மாமா பத்தி பேச ஆரம்பிச்சாலே இந்த நிலைமைக்கெல்லாம் நான் தான் காரணம்னு ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. ரொம்ப வருஷம் கழிச்சு அப்பா பாசம் கிடைச்சு திடீர்னு அது இல்லாம போனா எப்படிப்பா? ஆமா, சுச்சி ஏன்பா திடீர்னு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கிற? அங்க இருந்தா மாமா நினைப்பதான் இருப்பா. இந்த மாதிரி சூழ்நிலையில இந்திரா, மகா, ஜனனி இவங்க கூட இருந்தா தான் அவ நிம்மதியா இருப்பாப்பா. இருப்பா தாத்தா, ஆனா அவங்களே ஆளுக்கு ஒரு குழப்பத்துல நிம்மதி இல்லாம இருக்காங்க.
அதுவரை இல்லாம சுசிக்கு பார்த்தா உடம்பு நல்லா ஆகிட்டு இருக்கு. இந்த நிலைமையில இதை வேற அவ யோசிச்சுக்கிட்டு இருந்தா கண்டிப்பா பழைய மாரி ஆயிடுவாளான்னு எல்லாரும் பயப்படுறாங்க. அதான் தாத்தா இங்க நான் கூட்டு வந்தேன். அதுவும் சரிதான்ப்பா. அங்க நடக்கிற பிரச்சனைக்கு இவளை சரியா பாத்துக்காம விட்டுட்டா ஏதாவது விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்குல்ல. பாரதி, நான் அவளை பாத்துக்கிறேன், நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா. அவளுக்கு என்ன நேரமோ தெரியல, பிறந்த உடனே அம்மாவை பறி கொடுத்தா. அப்பா கூட இருக்க போறேன்னு ஆசையா போனா. இப்ப அதுவும் இல்லாம போயிரும் போல் இருக்கு. அதெல்லாம் மாமாவுக்கு ஒன்றும் ஆகாது தாத்தா. வக்கீல்கிட்ட பேசிட்டு இருக்கோம். எப்படி ஜாமீன் வாங்கி அவரை வெளியே கொண்டு வந்துடுவோம். நாங்க பாத்துக்கிறோம் தாத்தா. நீங்க சுசியை மட்டும் நல்லபடியா பாத்துக்குங்க. அவட்ட மாமா விஷயத்தை மட்டும் பேச வேணாம் தாத்தா. அவளை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம போயிட்டு வாப்பா. எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க தாத்தா. சரிப்பா, சீக்கிரமா மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வரதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரி தாத்தா. நான் வரேன் தாத்தா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன பாரதி? அசோக், லாயர் உடனே வாங்கன்னு ஃபோன் பண்ணியிருந்தாரு. என்ன விஷயம் தெரியல. அதான் நீங்க வந்ததுக்கு அப்புறம் போலான்னு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போலாமா? வாங்க போலாம். சார், மே ஐ கம் இன் சார்? எஸ், கம் இன். ஹலோ சார். என்ன சார் உடனே வர சொன்னீங்க? என்ன சார், மாமாவை வெளியில எடுக்கிறதுல எதுவும் பிரச்சனையா? நீங்க எல்லா உண்மையும் சொல்ற வரைக்கும் பிரச்சனை தான். நீங்க என்ன சொல்றீங்கன்னு ஒன்றும் புரியல. நீங்க இன்னும் என்கிட்ட ஏதாவது சொல்லாம மறைக்கிறீங்களா? இல்ல சார், அன்னைக்கு தான் நடந்தது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னு. இன்னைக்கு எதுக்கு எங்க மேல சந்தேகப்படணும்? நான் உங்க மேல சந்தேகப்படல, பட் நீங்க சொன்ன தகவல் எல்லாம் சரியானு தான் சந்தேகப்படுறேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எங்க மாமா யார்ட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்ன விஷயத்த கூட நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல எங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். சோ உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது? சரி, ஜனனி தான் கொலை பண்ணாங்கன்னு உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? தெரியும் சார். ஜனனி கொலைக்கு யூஸ் பண்ண ராட நான் தான் என் தோட்டத்துல புதைச்சி வச்சேன் சார். நிச்சயமா ஜனனி தான் கொலை பண்ணா சார். ஜனனி தான் கொலை பண்ணாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க கொலை பண்ணதை நீங்க உங்க கண்ணால பாத்தீங்களா? அது வந்து ஒரு விஷயத்த கண்ணால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாம நாமளா எந்த முடிவும் எடுக்கிறது தப்பு. ஜனனியை காப்பாத்த நான் தான் கொலை பண்ணேன்னு மதி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜனனியும் யாரையாவது காப்பாத்த ஏன் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்க கூடாது? அப்போ ஜனனி இந்த கொலையை பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்றீங்களா சார்? இட்ஸ் பாசிபிள், பட் நாட் ப்ராபபிள். ஜனனியா என்கிட்ட போய் சொல்லணும்? எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு சார். ஒரு விஷயத்துல சந்தேகம்னு வந்துட்டா அதை விசாரிச்சு கிளாரிஃபை பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். சார், எல்லாரும் ஜனனி தான் கொலை பண்ணா நம்புறாங்க. நீங்க என்ன சார் புதுசா கதை சொல்றீங்க? இல்ல அசோக், அவரு ஜனனி பண்ணிருக்க மாட்டாருன்னா சந்தேகப்படுறாரு. அப்ப யார் மேல சார் சந்தேகப்படுறீங்க? உங்க மேல இல்ல, உங்க மேல, பாரதி மேல, யார் மேல வேணாலும் சந்தேகப்படலாம். கேஸ்னு ஒரு விஷயம் வந்துட்டா எல்லாரையுமே விசாரிச்சு தானே ஆகணும். உங்களுக்கு வேற யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? இல்ல. சரி, போலீஸ் இந்த கேஸ் விஷயமா வேற யாரையெல்லாம் விசாரிச்சாங்க? என்ன, மாமாவை, இந்திராவை, ஜனனிய, அப்புறம் இறந்து போன குணாவோட ஃப்ரெண்ட்ஸை விசாரிச்சாங்க சார். இவரை விசாரிக்கலையா?
இல்லை, கடைசி கொஞ்ச நாளா நீங்க தான் உங்க மாமா கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருந்து ஃபேமிலியை பார்த்துக்கிட்டீங்கன்னு உங்க ஃபேமிலி லாயர் சொன்னாரு. அதான் கேட்டேன். ஆமாம் சார், கடைசி கொஞ்ச நாளாக மாமாவோட பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு மாமாவோட தான் இருந்தேன். ஆனால் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து இந்த ஃபேமிலி கூட நீங்கள் எந்த டச்லையும் இல்லை, அப்படி தானே? ஆமாம் சார். இவர் இப்போ தனி கொடுத்துன போயிட்டாரு. அதிலிருந்து ரெஸ்டாரண்ட்டை பார்த்துப்பாரு, ஆனால் வீட்டுக்கு வர்றதில்ல சார். எனக்கு தெரிஞ்சு ஜனனி இந்த கொலையை பண்ணலை. யாரையோ ஒருத்தரை காப்பாற்ற தான் அவங்க இந்த கேஸையே இப்படி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொலை யார் தான் சார் பண்ணியிருப்பா? போலீஸ் விசாரணைக்குள்ளேயே வராத ஒருத்தர் தான் நிச்சயம் இந்த கொலையை பண்ணியிருக்கணும். விசாரிக்காதாளா? நாமளே இந்த அளவுக்கு யோசிக்கிறோம்னா போலீஸ் இந்நேரம் உண்மையான குற்றவாளியை நெருங்கிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் உண்மையான குற்றவாளி யாருன்னு தெரிஞ்சிடும். சரி, அந்த வீடியோ எடுத்ததா சொன்னீங்களே, அந்த பொண்ணு? ஆமாம் சார், எங்கள் மாமா பொண்ணு சுசி. ஆமாம், அவங்க இப்போ எங்கே இருக்காங்க? அவளுக்கு ஏற்கனவே சைக்காலஜிக்கலாக உடம்புல கொஞ்சம் பிரச்சனை. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் இங்கே இருந்தால் அவளுக்கு எதாவது ஆயிருமோன்னு நான் தான் ஊரில் தாத்தா வீட்டில் விட்டு வந்தேன். அவங்கள போலீஸ் எதுவும் விசாரிக்கலையா? இல்லை சார். அது எப்படி சார்? அந்த கொலைக்கு முக்கியமான மோட்டிவே அந்த வீடியோவும் அந்த பொண்ணும் தான். அவங்கள விசாரிக்காம எப்படி? அதான் சொன்னேனே சார், அவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் பிரச்சனைன்னு. சரி, வேற யாரையெல்லாம் போலீஸ் இன்னும் விசாரிக்கல? விசாரிக்கலன்னா இந்திரா, ஜனனி என்னெல்லாம் விசாரிச்சிட்டாங்க. இன்னும் விசாரிக்காது தாத்தா, என் ஒய்ஃப் மகா, சுபா, அப்புறம் சுசி, அப்புறம் அசோக். இந்த கொலை நடந்ததுக்கு முன்னாடி சுசியோட வீடியோ விஷயம் உங்க 2 பேருக்கும் ஜனனிக்கு மட்டும்தான் தெரியும். உங்களையும் ஜனனியும் விசாரிச்ச போலீஸ் இவரையா விசாரிக்கல? என்ன சார், நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களா? வந்ததுலேருந்து ஏன் மேலே சந்தேகப்பட்டு பேசிட்டு இருக்கீங்க? அசோக், சாரி சார். நிச்சயம் இதுக்கும் அசோக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது சார். ஏன்னா ஜனனி கொலை பண்ண விஷயமே அவருக்கு நான் சொல்லி தான் தெரியும். அதுவும் இல்லாமல் இவர் கொஞ்ச நாளாக ஊர்லே இல்லை. நான் இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு இவரை சந்தேகப்படலை. பட்டு இவருக்கே தெரியாமல் வேற ஏதாவது நடந்திருக்குமோன்னு தான் கேட்டேன். தப்பாக எடுத்துக்காதீங்க அசோக்.